அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் வாஸ்து ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இப்போ நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி அதில் 3வது வீடியோவாக ஏற்கனவே நம்ம என்னென்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீ டிஸ்கஷன் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வகையில் டிஸ்கஸ் ஃபேமிலியில் எல்லாம் இருக்கவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி நம்மளோட ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ப்ரீ டிஸ்கஷன், அதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும், என்னென்ன தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்றதுக்காக ஒரு ப்ரீ டிஸ்கஷன், அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அடுத்து சைட் செலெக்ஷன், ஒரு சைட்டு அதில் உள்ள மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், ஒரு சைட்டை நம்ம இதை சூஸ் பண்ணுறதுனால இதில் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, இந்த சைட்டை சூஸ் பண்ணிட்டனால நம்ம என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, இது ஃபியூச்சர் லாங் டேர்ம் இந்த சைட்டு நமக்கு சரியாக இருக்குமா அப்படின்ற வகையில் நம்ம பார்க்கணுன்றதுக்காக சைட் செலெக்ஷனுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதில் அடுத்ததாக இது 3வது வீடியோ. சப்போஸ் நீங்கள் அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் முதல்ல அந்த 2 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இது 3வது வீடியோ. நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணக்கூடிய இது ஸ்டேஜ் 3 3வது வீடியோ. பிளானிங் எப்படி பிளான் பண்ணணும், வீட்டுக்கான பிளானிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கான பிளானிங் எப்படி பண்ணுறதுன்றதுல ஒரு ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். 33 வருடங்களுக்கு மேலாக கட்டுமானத் துறையிலும் 9 வருடங்களுக்கு மேலாக வாஸ்து சாஸ்திரா துறையிலும் தொடர்ந்து எங்களோட சேவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் எங்களோட சேவைகளுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். 1-to-1 பர்சனலைஸ்டு சேவைகள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சர்வீஸை அவைல் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கான சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, பிளானிங் இதில் இப்போ 3வது ஸ்டேஜில் பிளானிங் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ டோட்டல் எக்ஸ்டெண்ட், ஒரு பிளாட்டோட டோட்டல் எக்ஸ்டெண்ட் என்ன இருக்குது, அதில் நம்ம எவ்வளோ பில்டப் ஏரியாவில் நம்ம வீடு கட்ட போகிறோம், அந்த வீடை எப்படிலாம் கட்ட போகிறோம், எத்தனை ரூம் யூனிட்ஸ் அதில் வரப்போகுது, ஹால் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள், சைடு செட்பேக்லாம் எப்படி இருக்கணும், என்ட்ரன்ஸ் எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கணும், எத்தனை கார் பார்க்கிங் வேணும், இதுதான் பிளானிங். இது என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஓகே, ஒரு சைட்டோட டோட்டல் எக்ஸ்டெண்ட், அதாவது பிளாட்டோட இன்னர் டைமென்ஷன், ரோடு இல்லாமல், ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் ரோடையும் சேர்த்து சேல் பண்ணுறாங்க, அந்த டைமென்ஷனையும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக பார்க்கும்போது பார்த்தா சரி ரைட் இந்த ஏரியாவில் இவ்வளோ பில்டப் ஏரியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 15 ஃபீட்டு வரைக்கும் இவங்க ரோடுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இவங்களோட கான்ட்ரிபியூஷன். அப்போ அதில் பண்ணுறதுன்றது சிரமமாயிடும். ஸோ ரோடு இல்லாமல் பிளாட்டோட ஏரியா மட்டும் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் செட்பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செட்பேக்ஸ்ன்றது என்னன்னா, உங்கள் பிளாட்லேருந்து உங்கள் வீடு எவ்வளோ உள்ளே தள்ளி கட்டணும், சைடில் எவ்வளோ இது ஓப்பன் விடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிடிசிபி ஏரியாவாக இருந்துச்சுன்னா டிடிசிபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே சிஎம்டிஏ ஏரியாவாக இருந்தால் சிஎம்டிஏ ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செட்பேக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் 3.4 அடி செட்பேக் கொடுத்து அதுக்கப்புறமா தான் உங்கள் பில்டிங் லைனே ஸ்டார்ட் ஆகும். சேம் அதே மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ரோட் சைடில் எவ்வளோ இருக்கணும், ரியரில் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ. உங்கள் ஏரியாவில் ஒரு ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் இருந்தாருன்னா அவர் உங்களுக்கு அந்த ஆஸ் பர் ரூல் படி உங்களுக்கான பிளானை ரெடி பண்ணி கொடுத்துருவார். ஓகே, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த பில்டிங் லைன், நீங்கள் செட்பேக் உள்ள ஏரியா தான் நீங்கள் பண்ணக்கூடிய பில்டப் ஏரியா. அந்த பில்டப் ஏரியாவுக்குள்ளே தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடணும். நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எத்தனை ரூம்ஸ் வேணும், கிச்சன் எப்படி வேணும், நார்மல் கிச்சன் வேணுமா, ஐலண்ட் கிச்சன் வேணுமா, நடுவில் பிரம்மஸ்தானம் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அந்த பில்டிங் லைனுக்கு உள்ளே தான் இருக்கணும். இல்லை சார் நாங்கள் பிளான் அப்ரூவல் ஒரு மாதிரி வாங்கிக்குவோம், கட்டுறது எங்கள் இஷ்டத்துக்கு கட்டிக்குவோம் சார் அப்படின்றதுலாம் அதெல்லாம் ஒரு காலம். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி யாராவது தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வாட்டுக்கு டிவியேட் பண்ணி கட்டிடாதுங்க. பிளான் அப்ரூவல் ஒன்று வாங்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு டிவியேட் பண்ணி கட்டினீங்கன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்க வேண்டிய ஸ்டேஜ்லாம் இருக்கு.
அதாவது உங்களோட பிளின்த் ஏரியாவை பொறுத்து அதெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு வாங்கணும் வைக்கணுன்ற மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. Bhima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. இதெல்லாம் நம்ம கரெக்டா ரூல் படி பண்ணிடுறது என்னைக்குமே தொந்தரவு இல்லை. வயலேஷன் எப்பயுமே வயலேஷன் தான், அது என்னைக்குமே தொந்தரவு தான். அதனால பில்டிங் ரூல்ஸ் என்ன சொல்லுதோ, டிடிசிபி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ, சிஎம்டிஏ நாம்ஸ் என்ன சொல்லுதோ, அதை எல்லாத்தையுமே கம்பல்சரியா ஃபாலோ பண்ணி அதுதான் எப்பயுமே நல்லது. ஓகே, அடுத்து இந்த பிளானிங் எல்லாம் யார் ரெடி பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்டோ ஒரு இன்ஜினியரோ, நீங்கள் உங்களுக்கு ஃபெமிலியராக உள்ளவரோ உங்களுக்கு தெரிஞ்சவரோ இல்லை யாருனாலும் ஒருத்தர் குவாலிஃபைடு பர்சனாக இருக்கணும். நம்ம ஊரில் நிறைய பேர் பேண்ட் போட்ட ஆளுகளை பூராமே இன்ஜினியர்னு அவங்களா கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவரே இன்ஜினியர்னு சொல்ல வேண்டியது கிடையாது. அவர் பேண்ட் போட்டுட்டு 2 பில்டிங் கட்டிட்டு இருந்தாருன்னா போதும், அவரை உடனே நம்ம மக்கள் அவரை இன்ஜினியர்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவர் கொஞ்ச நாள்ல இன்ஜினியர்னு போட்டே கார்டு அடிச்சு கொடுத்துட்டு இருப்பார் ஊர் பூரா. இந்த மாதிரி நிறைய பேர் அசோசியேஷன்ல இருந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா அடுத்து உங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அப்படின்லாம். இது எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சூஸ் பண்ற ஒருத்தர் குவாலிஃபைடா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது யார் சூஸ் பண்றோமோ. இப்போ நான் சூஸ் பண்றேன் ஒரு இன்ஜினியரையோ ஒரு ஆர்கிடெக்டையோ சூஸ் பண்றேன்னா, அவங்க வெதர் தே ஆர் குவாலிஃபைட் ஆர் நாட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆர்கிடெக்சரல் கன்சல்டன்ட்னு போட்டிருப்பாரு ஒருத்தர், அவர்கிட்ட போய் நம்ம அவரை ஆர்கிடெக்ட் நினைச்சிட்டு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட நம்ம பிசினஸ் ஆர்கிடெக்ட் ரிஜிஸ்டர்டு ஆர்கிடெக்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு, சிஓஏ நம்பர் இருக்கும். அவர் தான் ரிஜிஸ்டர்டு ஆர்கிடெக்ட். இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமோ, அதாவது அவர் குவாலிஃபிகேஷனாக வச்சிருக்கணும். அதுக்கு மேலே பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் என்ன வச்சிருக்காரோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். மினிமம் ஒரு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அந்த குவாலிஃபிகேஷனாக இருந்தால் தான் அவர் இன்ஜினியர்னு சொல்லி அவரை சொல்லிக்கிறதுக்கு முடியும். ஓகேங்களா? இது கம்பல்சரி. இதை நீங்க தான் செக் பண்ணிக்கணும். நீங்க கொடுக்கக்கூடிய இன்ஜினியர் குவாலிஃபைட் ஆர் நாட் அப்படின்றத நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவர்கிட்ட உங்களோட தேவைகள் சொல்லிட்டு பில்டிங் ரூல்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் அந்த செட்பேக் உள்ள இவ்வளவு ஏரியா கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லிடுவார். அதுக்கப்புறமா நீங்க ரூம் ஓரியன்டேஷன், அந்த ரூம் ஓரியன்டேஷன் கண்டிப்பாக வாஸ்துப்படி இருக்கணும். எதுக்கு சார் நாங்கள்லாம் வாஸ்துலாம் பார்க்கறது இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்களும் என்ன மாதிரி பின்னாடி கஷ்டப்படணும். நானும் வாஸ்துலாம் பார்க்காம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு கடைசி அந்த வீடை என்னால் வாடகைக்கு விடுறதுக்கு முடியல. அது விற்கணுன்றப்பையும் கிட்டத்தட்ட மார்க்கெட் வேல்யூலேருந்து 12 to 15 லட்ச ரூபா வரைக்கும், அதாவது 12 லட்ச ரூபா கம்மியாக கொடுத்து அதை விற்று கொடுத்தவருக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் நான் பணம் கொடுத்தது தான் என்னால் விற்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அது வாஸ்துப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி நிறைய பிரச்சனை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதாவது உங்களுக்கு வாஸ்துல நம்பிக்கை இருக்கு இல்லை, அது பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க பண்ணக்கூடிய வீடு ஆஸ் பர் வாஸ்து இல்லைன்னா அது பிரச்சனை. நான் வாஸ்து நம்பலையே அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்து அந்த வீட்டுல ஒருத்தர் குடி வைக்கிறக்கோ இல்லை நாளைக்கே உங்களுக்கு அந்த வீடு தேவைப்படல, பிள்ளைகளாம் அப்ராட்ல செட்டில் ஆயிட்டாங்க, நம்ம இந்த வீட்டை சேல் பண்ணிடலாம் அப்படின்னும் போது அந்த வீடு சேல் ஆகிறதோ அதை வாங்க வர்றவருக்கு வாஸ்து நம்பிக்கை இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு இது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். அதனால புதுசா பண்றவங்க வாஸ்து 100% ஃபாலோ பண்ண முடியாதுனாலும் பேசிக் ஓரியன்டேஷன் இது எல்லாமே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்ப இதுல என்ன செய்யணும் அப்படின்றது அந்த இன்ஜினியரோட நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுபடி நீங்க ஒரு பிளானை ரெடி பண்ணிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஒரு ஃபயர், ஒரு லிவிங் ரூம், கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு பூஜா இப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிரவுண்ட்ல என்னென்ன வேணும், இது டியூப்ளெக்ஸ் டைப் ஸ்டெப்ஸ் எங்க கொடுக்க போறோம், எப்படி மேலே எத்தனை பெட்ரூம் கொடுக்க போகிறோம், அது நார்மல் சீலிங்கா ஹை சீலிங்கா, இந்த மாதிரி நீங்கள் நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட இது பண்ணிட்டு ஒன்ஸ் உங்கள் ஃபைனலைஸ் பண்ணிடுறீங்க.
என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இப்படி உள்ளதை அப்படி மாற்றி போடலாம். ரூம் சைஸ் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் இருக்கும், விண்டோ ஓப்பனிங் இப்படி வச்சுக்கலாம், ஏர் சர்க்குலேஷன் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கிங்கில் காரை வியூ பண்ணலாம் வைக்கலான்ட்டு உங்களுக்கு என்னென்ன சஜஷன் இருக்கோ, என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ எல்லாமே இந்த பிளானிங் ஸ்டேஜ்லேயே ஃபைனலைஸ். ஒன்ஸ் ஃபைனல் பிளான் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எக்காரணத்தை கொண்டும் அந்த பிளானில் கரெக்ஷன் பண்ணவே கூடாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, ஒன்ஸ் நீங்கள் பிளானை ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளான் பேஸ் பண்ணி தான் லோடு கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டு ஸ்பேன் ஏரியாவை டிசைன் பண்ணி தான் எல்லாமே செய்வாங்க. ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களோட பிளானை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் பிளான் ஒன்று பண்ணிவிட்டு நாளைக்கு வந்துட்டு ரூம் சைஸை இஷ்டத்துக்கு மாற்றுறது, இல்லை ரூமையே ஓரியன்டேஷனே மாற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த லோட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸ்பேன் விட்த் வந்து மாறும்போது ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்டோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி நீங்கள் பீம் டைமென்ஷன்லாம் இந்த மாதிரி இருக்குது, பீம் டிசைன் இப்படி இருக்குது, இதில் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணி அவர் ஓகே பண்ணலாம், இல்லை அதில் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாருன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கேரி அவுட் பண்ணணும். இது ஏன் நான் வந்து வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை தடவை வந்து இந்த டிசைனை மாற்றிக்கிட்டே இருக்கீங்களோ, பிளானிங்லேருந்து நீங்கள் டிசைனை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, மாற்றுறது, வைக்கிறது எல்லாமே ஒவ்வொரு தடவைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 10% உங்கள் எஸ்டிமேஷனில் லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 4 தடவை கரெக்ஷன் பண்ணிங்கன்னா 20% உங்கள் எஸ்டிமேட்டில் கிராஸ் ஆகிடும். என்ன சார் இந்த 20% இருந்துச்சுன்னா மாடியில் ஒரு ரூம் போட்டிருப்பேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்காம அந்த பிளான் பண்ணும் போதே நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் ஃபைனல் பிளானிங் இதுதான் ஃபைனல் பிளான்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதில் இருந்து எந்த விதமான மாற்றமும் நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படி இப்போ கட்டினீங்கன்னா யார் அந்த வீடை கட்டுறாரா அவருக்கும் நல்லது, அதை கான்ட்ராக்டராக எடுத்து பண்ணுற கான்ட்ராக்டருக்கோ இல்லை சிவில் இன்ஜினியருக்கோ அவங்களுக்கும் அது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி அது பாட்டு போயிட்டு இருக்கும் ப்ராஜெக்ட். நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா அட்வைஸ் தான். நீங்கள் ஒன்ஸ் வீடு கட்ட ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து குப்பை பொறுக்கிறவங்கலேருந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லேருந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. பால் ஊற்றுறவர், தயிர் விற்கிறவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை இப்படி பண்ணலாமே, அதை அப்படி பண்ணலாமே, அந்த இடத்துல ஒன்று இப்படி பண்ணாங்க, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஏகப்பட்ட பேர் ஐடியா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஊர் பூரா நிறைஞ்சிருக்காங்க. தயவு செய்து அவங்களோட அட்வைஸ் எல்லாம் காதில் வாங்கிக்காம உங்களுக்குன்னு யார் இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. போகிறவர் வர்றவர் சொல்கிறது, அண்ணன் சொல்கிறாரு, அப்பா சொல்கிறாரு, தம்பி சொல்கிறாரு, மச்சான் சொல்கிறாரு, மாமா சொல்கிறாருன்றதெல்லாம் நீங்கள் பிளானிங் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர்னாலும் நீங்கள் அட்வைஸ் கேளுங்க. அதை பேஸ் பண்ணி உங்கள் பிளானை ரெடி பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு. அதுதான் வந்து என்ன நம்ம புனித நூல் மாதிரி அந்த பிளான் தான். அதை வச்சு அப்படியே அதில் இருந்து எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் கொண்டு போகணும். அதுதான் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன். அதில் வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அது வந்து பெரிய ட்ராபேக், உங்களுக்கு பலவிதமான ஃபியூச்சர் ப்ராப்ளத்தை உருவாக்கும். அதனால் ஒன்ஸ் பிளான் பண்ணதுக்கப்புறமா அதை மாற்றம் பண்ணாதீங்க. பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன வேணுன்றத நான் ஏற்கனவே 2 வீடியோவில் சொன்னது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ஹிண்ட்ஸு நோட்ஸ் எடுத்துருங்க. நோட்ஸ் எடுத்துட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அமையும். தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து இன்னும் கிட்டத்தட்ட 8-9 வீடியோஸ் வெளியில் கொடுக்க போகிறோம். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் கிட்டத்தட்ட 150க்கு மேலே வீடியோஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹெட்டிங்கில் இருக்கும். நீங்கள் அந்த உங்களுக்கு என்ன ஹெட்டிங்கில் தேவையோ நீங்கள் அந்த ஹெட்டிங்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். கம்ப்ளீட்டாக வாஸ்து அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஃபுல்லாக தொடர்ந்து
இந்த வீடியோக்கள்லாம் பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த ஃபீட்பேக், சில விஷயங்கள் நாங்கள் என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன சைடில் டெவலப் பண்ணலான்னு உங்களோட ஃபீட்பேக்கு நாங்கள் வந்து கேட்டுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். சில ஹெட்டிங்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுனாலும் அதையும் தெரியும், அதையும் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.